திருத்துறைப்பூண்டி வேலாட்டோ ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா NS200 BS6 மாடலுங்க. அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சென்ட்ரு கேஸ்லேருந்து கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகும். அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே கூலண்ட் ஆயில் வந்து தன்னால் ஊற்ற ஆரம்பிச்சிடும். இதில் இதுதான் அந்த வண்டியில் வந்த கம்ப்ளைண்ட். நம்மளுக்கு இன்ஜினை பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் ஹெட் மட்டும்தாங்க மாற்ற போகிறோம். இதில் மற்றபடி கிராங்கு, போரு, ஹெட்டு, டைம் இன்ஜினு எதுவுமே மாற்றுறது கிடையாது. எல்லாமே பழசு தான். ஏன்னா வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலை பார்த்துருக்காங்க. ஃபுல் ஒர்க்கு, இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஆயில் லீக் ஆனதுனால தான் நம்மள்ட்ட வந்திருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு ஆயில் லீக் ஆனதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஓகேங்க, இதுதான் சென்ட்ரு கேஸு. இதில் தான் நமக்கு ஆயில் லீக் ஆகுது. இந்த க்ரீன் கலரில் இருக்கு, இதுதான் கூலண்ட் ஆயில் லீக் ஆன இடம். ஓகேங்க, இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கேஸ்லாம் பிரிச்சாச்சு. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்கணும் முதல்ல. ஆனால் பேக்கிங் கிட்ட எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கேஸ் இருக்குல்ல, சென்ட்ரு கேஸில் வந்து திருப்புளி வச்சு நம்பியிருக்காங்க. அதனால தான் இந்த லீக் ஆனது. இதுதாங்க அந்த வண்டியில் ஃபால்ட்டு. நம்ம ஸ்கேல் வச்சோம்னா அந்த திருப்புளி வைக்கிற இடத்த பாருங்கள், அதில் லைட்டாக ஒரு பேப்பர் கணக்கில் இதுதான் அந்த வண்டியில் ஃபால்ட்டு. ஓகேங்க, இதில் இன்ஜின் கேஸ் பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பள்ளம் விழுந்துட்டு கேஸில் அதை திருப்புளி வச்சு நம்பினதுனால பள்ளம் விழுந்துட்டு இதில் நம்ம என்ன வேலை பார்த்துருக்கோம்னா அலுமினியம் வெல்டு பண்ணியிருக்கோம். மேலே அலுமினியம் வெல்டு பண்ணி அதுக்கு மேலே அதை கிரைண்டிங் பண்ணி சமமாக்கியாச்சு. இனிமேல் ஆயில் லீக் ஆகாது. இது வண்டி வேலை முடிஞ்சுட்டு வண்டி உங்களுக்கு எப்படி இருக்குது? வண்டி சூப்பராக ப்ரோ. சூப்பராக இருக்குல்ல? சரி ப்ரோ. உங்களுக்கு எந்த ஊர்? திருநெல்வேலி ப்ரோ. திருநெல்வேலி எங்கே? நாங்களே பார்த்தோம், காரியன் ராமகிருஷ்ணா ப்ரோ. ஓகே, இன்ஸ்டா வீடியோ பார்த்தேன். எல்லாமே சூப்பராக போட்டுருந்தீங்க. சரி, அதுமாதிரி நாங்கள் வந்து நினச்ச மாதிரி வண்டி எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை வண்டியில்? இப்போ எந்த குறையும் இல்லை ப்ரோ. வண்டி பக்காரில் நீங்கள் எதிர்பார்த்து அமௌண்ட்டு நீங்கள் அதேமாதிரி உங்கள் ஊரில் கேட்ட அமௌண்ட்டு நான் கேட்ட அமௌண்ட்டு எல்லாம் ஓகே தானே?